ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு போட்டு குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. சரி, நம்ம வீட்டில் தான் நார்த்தமலை இருக்குது, போய் பறிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு நார்த்தமலை பறிக்க போனேன். சீசனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது பழம். நான் பறித்து போட பிள்ளைங்களாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 8 பழம் மட்டும் பறிச்சுட்டு அலசி நல்லா எடுத்துக்கிறேன். இதை வெட்டும்போது பாருங்கள், ரொம்ப ஆரஞ்சு பழம் மாதிரியே இருந்தது வெட்டி எடுக்கும்போது. இப்போ இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புளியும்போது பார்த்திங்கன்னா விதையெல்லாம் நிறைய வரும். நீங்கள் ஜூஸ் புளி இதை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட புளிஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெட்டி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பழம் ரொம்பவே புளிக்குங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்து தான் நீங்கள் ஜூஸ் போட போகிறேன். தண்ணி சேர்க்காமல் இந்த ஜூஸ் குடிக்கவே முடியாது. இப்போ விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி, சுகர் சிரப்பு, கொஞ்சம் சப்ஜா விதை ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்குனிங்கன்னா சூப்பரான நார்த்தம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஐஸ் நம்ம கலக்கி வச்சுருக்க ஜூஸையும் அதில் ஊற்றி குடிச்சிங்கன்னா வெயிலுக்கு இதமான நார்த்தம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடும்.